டேட் 28 ஆஃப் 365 டேஸ். இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை. முருகப்பெருமானுக்கு நம்ம வீட்டில் முதலாக வந்து வெற்றிலை தீபம் போட போகிறோங்க. முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச தேனும் தினையும் வச்சு அவருக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் தீபம் போட்டு சாமி கும்பிட்டேங்க. இது மூலிமா வந்து செவ்வாய்க்கிழமையாச்சும் நம்ம தேனில் தினமாவில் லட்டு பண்ணி சாப்பிட்றோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. நிலாக்குட்டி கொடுத்துட்டு வீட்டில் இருக்கிற எல்லாருமே சாப்பிட்டோம். இப்போ யாரை பார்த்தாலும் டிப்ரெஷன் சொல்கிறாங்க. அந்த டிப்ரெஷனாக இருக்கிற சமயத்தில் வந்து நம்ம மனுஷங்க கிட்ட நம்ம கஷ்டத்தை சொல்கிறத விட நம்ம கடவுளை மனசார நம்பி நம்ம குறைகள் அத்தனையும் சொல்லும்போது நம்ம மனசே வந்து ரொம்ப இலகுவடைஞ்ச மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தாங்க அந்த முருகர்கிட்ட நம்ம குறைகள் அத்தனையும் சொல்லி மனசார ப்ரே பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு நம்ம நினச்சது நடக்கும். மனசே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம ரெகுலராக பண்ணுற மாதிரி பழக்கப்படுத்திட்டோன்னு வைங்களேன், நமக்கே வந்து ஒரு தெளிவாக நம்ம எது பண்ணாலும் தெளிவாக பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும். என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கால் பண்ணுறப்பெல்லாம் அடிக்கடி சொல்கிற விஷயம், டிப்ரெஷனாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குடின்னு சொல்லுவான். நான் வந்து சொன்னேன், நீ கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை வெற்றிலை தீபம் ஏற்றி நம்ம உன்னோட கஷ்டத்தை எல்லாத்தையும் வந்து முருகர்கிட்ட சொல்லி அழுது நல்லா மனசார ப்ரே பண்ணிக்கோ, கண்டிப்பாக வந்து உன் கஷ்டம் எல்லாமே போகும். நமக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணாத, நமக்கு வந்து அழகர் முருகர் இருக்கிறாரு, அவர் வந்து எல்லாமே நம்ம கஷ்டத்தை பார்த்துக்குவாரு, நமக்கு எது நடந்தாலும் நல்லதுக்காக தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் பண்ண சொல்லிட்டு நானும் இந்த வாரத்துலேருந்து இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேங்க. நான் தீபம் போட்டு முடிச்சுட்டு சாமி கும்பிட்டு வந்து பார்க்குறேங்க. சொன்னால் நம்பவே மாட்டீங்க, நம்ம வீடியோ பண்ணுறதுக்காக உங்களுக்கு முருகர் சிலை அனுப்பிச்சி விடுறேன்னு சொல்லி செய்தி வந்திருக்கு. அவ்வளோ மகிழ்ச்சியாக